பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பாருங்கள், ஏசாயா சொல்கிறாருங்க, அவருக்கு எத்தனையோ காரியம் வந்துடுங்க வாண்டு. நான் எத்தனையோ ஒரு ஜெபம் பண்ணேன், எத்தனையோ ஒரு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் தைச்சேன். ஆனால் என்ன பண்ணார்? ரொம்ப நாள் தாமதித்தார். அவர் செவியை திறந்து விட்டார். என் வார்த்தைக்கு பதில் கொடுத்து விட்டார். என் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டார். அது வரைக்கும் நான் என்ன பண்ணல? நான் எதிர்க்கவும் இல்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் செய்யலைன்னு நான் கேட்கவும் இல்லைப்பா. நான் பின்வாங்கி போகவும் இல்லை. அந்த ஜெபத்தை நான் விடவே இல்லை. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி தான் இருந்தேன், என் காரியம் வர வரைக்கும். தாவீது அப்படி தாங்க ஏசாயா தீர்க்கதரிசனி ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 கேட்டு பெற்றுக்கொண்டாருங்க. நம் வாழ்க்கையில் கூட நம்ம எது தேவையோ ஆண்டவர்கிட்ட அவர் செவி திறக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாதுங்க. அவர் செவியில் போய் எட்டுற வரைக்கும் நம்ம ஜெபத்தை விடக்கூடாது, நம்ம விண்ணப்பத்தை விடக்கூடாது, நம்ம கேட்குறத நம்ம விடவே கூடாது. நம்ம தகப்பன்கிட்ட அடம்பிடிச்சு எனக்கு கேட்கும்போது தகப்பன் எப்படி வாங்கி தராரோ அதேமாரி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. அதாங்க ஏசாயா பெற்றுக்கொண்டார். தீர்க்கதரிசி வரங்களை பெற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ தான் அப்படி தான் ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். கேட்காத செவிடனாக இருந்தேன், எந்த வார்த்தையும் என்னால் கேட்க முடியல. ஆண்டவர் இப்போ அவர் தீர்க்கதரிசனமாக அவர் வாயில் பேசுகிறார், காதில் பேசுகிறாருங்க. செவியை திறந்தாருங்க. நான் எதிர்க்கவும் இல்லை, அதுக்கு வேணான்னு தடை செய்யவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பின்வாங்காதீங்க. இயேசுக்கிட்ட போயிட்டீங்கன்னா பின்வாங்காதீங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வேதனை வரும், துன்பங்கள் வரும், அதெல்லாம் நிலைச்சி நிற்கணுங்க. அப்போ தாங்க நம்ம செவி திறக்கப்படும். ஆண்டவர் தான் சொல்கிறார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமூகத்தில் தகப்பனே, இந்த நாளில் கூட நல்ல வார்த்தை கொடுத்தீர். கர்த்தாவே, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் எத்தனை நாள் ஜெபித்திருப்பார்கள், எத்தனை நாள் விண்ணப்பத்தை வைத்திருப்பார்கள், கேட்க முடியாதபடி இருக்க ஆண்டவரே. இந்த நாளில் அவர்களை செவிகளை திறந்தீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அவங்க செவிகளை திறந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென்.